गाइस தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான ஃபேக்டரி அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம். சுரேஷ் டிம்பர்ஸ் மதுரையில இருக்கு. டீக்குட்ல என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே வந்து A to Z பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட காஸ்ட்லியான மர ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தாங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாடபெருமா டீக்குட். இது வந்து பிரேசில் டீக்குட்னா. சோ இது வந்து மினிமமே பாத்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு மேல இருக்கிற மரம் மட்டும் தானா. பர்மா டீக்ல பண்ணிருக்கோம். ஹைட் வந்து 7 அடி இருக்கும், அகலம் வந்து 6 அடி இருக்கும். பழைய காலத்துல கம்பகட்ட கதவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாடல் டிசைன்ஸ் யூஸ் பண்றோம். மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் மட்டும் கொடுத்து கீழே வந்து நல்ல பூ டிசைன், இந்த நிலக்கட்டையிலே ஒரு நல்ல ஹேண்ட் கேரிங்ல ஒரு டிசைன் கொடுத்துருப்போம். சிம்பிளா இருக்கும், ஆனா பாக்குறதுக்கு நல்ல கிராண்டா இருக்கும். பிராஸ் மாடல் இருக்கு, பிராஸ் கோட்டிங் இருக்கு, அது போக CNC கார்விங் இருக்கு, ஹேண்ட் கார்விங் இருக்கு. நான் சொல்லுவேன் எப்பயுமே பரம்பரை தாண்டி வளைக்கணும், பரம்பரை தாண்டி பேர் சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி ஃபுல் டீக்குட்ல பண்ணதுங்க இது. ஸோ நீங்க ஃபுல்லா டீக்குட்ல ஹேண்ட் கார்விங்ல பண்ண பூஜா ரூம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டீக்குட்ல நாங்க பண்ணியிருக்கோம். கடசல் டிசைன்ஸ்ல கொடுத்து ட்ரெடிஷனல் ஃபார்மேட்ல நம்ம கொடுத்துருப்போம் டீக்குட்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் சசி டால்கீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சுரேஷ் டிம்பர்ஸ் தாங்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரி அவுட்லெட் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வுட்டுமே இங்கே வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கும் ப்ரோ. நானும். ஸோ நம்ம ஃபேக்டரி யூனிட் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, என்னென்ன மாதிரியான வுட்ஸ்லாம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம்? ஸோ நம்ம ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் எலுமலையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கருக்கு மேலே வந்து நம்ம ஃபேக்டரி அவுட்லெட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு செலக்ட் பண்ணுறதுல இருந்து எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் முடியும் நம்ம ஓனாவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம்? ஸோ இப்போ டீக்குட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட் லாட்டாக நம்ம கொடுக்குறோம், டீக்குட் ஷேப்ஸாக கட்டிங்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து எங்களுக்கு டீக்குட் நிலையா செஞ்சு கொடுத்துருங்க, இல்லை கதவாக எங்களுக்கு கொடுங்க, இல்லை ஃபர்னிச்சர்ஸாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம். இதை தவிர்த்து இன்னொன்று ஹைலைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டீக்குட்ல சிலையா வேணும், சாமி சிலையா வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஸோ அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. டீக்குட்ல என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாமே வந்து A to Z பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்டரி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. பிரதர், இப்போ என்னென்ன மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் பிரதர்? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு மேலே இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து டீக்குட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாடபெருமா, நைஜீரியா, சூடான், கொலம்பியா, பெனின், கானா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் டீக்குட்ஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணுற வுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிற டீக்குட்டை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப அங்கே செக் பண்ணி எடுக்கிறது 30 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வுட்டை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா அந்த இயர்லி அதிகமாக இருக்கிற வுட்டை சூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும், அதில் இருக்கிற கிரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே மாதிரி லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் டியூரபிலிட்டியாக நம்மளுக்கு இருக்கும். ஓகே பிரதர், அப்படியே நம்ம வந்து பார்த்துலாம், வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துலாம். ஃபேக்டரி யூனிட் மொத்தமாகவே எனக்கு வந்து காமிச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ராடக்ட்டோட அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும், கடைசியாக வரக்கூடிய அந்த என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்களோ அதுவுமே வந்து பார்த்துருவோம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் எங்கள் ஃபேக்டரிக்குள்ள வந்தாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே எங்களோட வுட்டை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஓகே. என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு ஒரு வுட் நாலேஜ் கொடுத்தக்கப்புறம் தான் அவங்க இந்த வுட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற அந்த வுட்டை மட்டும் தான் நம்ம எடுத்தே நம்ம பண்ணி தரோம். ஓகே. ஸோ அவங்க வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுதான் விஷயமே. அவங்க வந்து லைவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்படியே வந்து வுட் வந்து வெரைட்டிஸ் வந்து பார்த்தலாம். கண்டிப்பா வாங்க. गाइस, தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான ஃபேக்டரி அவுட்லெட்டுக்கு வந்திருக்கோம். சுரேஷ் டிம்பர்ஸ் மதுரையில இருக்கு. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட காஸ்ட்லியான மர ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மரம் தாங்க. இங்க பாருங்க, லாட் கணக்குல வச்சிருக்காங்க. சோ உங்க வீட்டு தேவைகளுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ல இருந்து வுட்ல இருந்து எல்லாமே இவங்கள்ட்ட நீங்க வந்து எடுத்துக்கலாம். A to Z அவைலபிளா இருக்கு. ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளவு ஹைட்ல நின்னுட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடபெருமா டீக்குட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் ஆவரேஜ் லென்த்தும் 140 கிரித்தும் இருக்கும்னா ஆவரேஜ். ஓகே. இது எல்லாமே இம்போர்ட்டட் ட்ரீஸா பிரதர்? இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் டீக்குட் தான். ஒரிஜினல் டீக்குட், பிரீமியமான டீக்குட் பாடபெருமா டீக்குட். இது வந்து பிரேசில் டீக்குட்னா. ஸோ இது வந்து ஆவரேஜ் கிரித்து வந்து பார்த்தீங்கன்னா 80 இருக்கும்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் டீக்குட். ஸோ இந்த டீக்குட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமே 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிற டீக்குட்டை மட்டும்தான் எடுக்கிறோம். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 அடி இருக்கும், 7 to 8 CFT முடியும் இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது பழக போட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரீசெண்டாக இப்போ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஸோ எப்போ வந்தாலும் எங்ககிட்ட வந்து நீங்கள் வுட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரீ பிளானிங் பண்ணி எங்களோட ஸ்டாக் வந்து எப்பவுமே அவைலபிளாக வச்சிருப்போம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி லாட்டாக கேட்குறாங்க, ஃபுல்லாக லென்த்தாக கொடுத்துருங்கனாலும் கொடுத்துடலாமா? கண்டிப்பாக. நான் எங்ககிட்ட வந்து ஒரு கஸ்டமர் எங்களுக்கு வெறும் மரமாக மட்டும் வேணும்னு கேட்டாங்கன்னா ஸோ அந்த மாதிரி லாட்டாகவும் நம்ம கொடுக்குறோம். இல்லை எங்களுக்கு வந்து கட் பண்ணி சைஸஸாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சைஸஸாகவும் நாங்கள் கட் பண்ணி கொடுக்குறோம்னா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீக்குட்ல நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் கஸ்டமரோட நீடட், ஏன்னா கஸ்டமர் சர்டிஃபிகேஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வேங்கை, பசாரா, வானா இது போன்ற வுட்டும் கஸ்டமர் கேட்குறாங்கன்றக்காக அவங்களோட சர்டிஃபிகேஷனுக்காக ஸோ அதுவுமே நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கட்டிங் செக்ஷனு. ஸோ நீங்கள் அங்கே பார்த்து அந்த லாட்டை வந்து இங்கே தான் கட் பண்ணுவாங்க.
ஸோ என்ன சைஸஸ் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த சைஸஸ் தகுந்த மாதிரி இங்கே வந்து நாங்கள் கட்டிங் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கே வந்து லாட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை எங்களுக்கு கட் பண்ணி தான் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் சைஸஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைஸஸ் வந்து டீ குட் என்ன வுட் கேட்குறாங்களோ அதை ஸோ எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டீ குட்டில் கேட்டாலும் டீ குட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன சைஸஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி நாங்கள் சைஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் சைஸஸாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்குற அந்த அவ்வளோ பெரிய மரத்தையும் இங்கே வந்து நாங்கள் சைஸாக கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம்னா செகண்ட் வந்து அதில் போட்டு அந்த சைஸஸை ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி ஷேப்ஸாக நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறோம். எப்படி வுட்டு செலக்ட் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுன்றோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் சீசனிங். வுட்டில் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சீசனிங் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம அந்த சீசனிங் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் வுட்டு வந்து பெண்ட் ஆகுறதோ இல்லை ஃபியூச்சரில் கரையாமல் பிடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த இதுவுமே வராது. ஏன்னா நம்ம சீசனிங் பண்ணுறப்ப வுட்டில் இருக்கிற ஈரத்தன்மையை வந்து வெளியே எடுத்துரும். ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் சீசனிங் மாதிரி. ஸோ சைடுலேருந்து வெப்பத்தை கொடுப்போம், ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபேன் வச்சு சைட்லேருந்து வெப்பம் கொடுக்குறப்ப அந்த ஹீட்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துரும். இந்த சீசனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில வுட்டு பெண்ட் ஆகும், சில வுட்டு கிராக் ஆகும். ஸோ அப்படி இருக்கிற வுட்டை வந்து நம்ம இங்கே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ குவாலிட்டியான இருக்கிற வுட்டை மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வுட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணணுமோ A to Z எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணி மட்டும்தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேக் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சீசனிங் ப்ராசஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இதை நாங்கள் பக்காவாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நாங்கள் நேச்சுரல் சீசனிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சில கஸ்டமர் எங்களுக்கு டைமிங் டியூரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்காக நாங்கள் நேச்சுரல் சீசனிங்குமே நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேச்சுரல் சீசனிங் பார்த்திங்கன்னா வெயில் மழையிலன்ற மாதிரி நேச்சுரலாகவேவும் அதை வந்து காய வச்சு பதப்படுத்தி நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சீசனிங்க்கு வச்சுருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சீசனிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சீசனிங்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவேவும் வெயில் மழை எல்லாத்துலேயும் காய வச்சு ஸோ இந்த சீசனிங் நம்ம பண்ணுறப்ப அந்த வுட்டில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து நம்ம எடுக்கிறோங்க. இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா டைம் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு வந்து நேச்சுரல் சீசனிங் பண்ணியே நம்ம ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சீசனிங் செக்ஷன் பார்த்துருப்பீங்க. அங்கேருந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பிளேனிங் செக்ஷன். பிளேனிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீசனிங்லேருந்து ஒரு பீஸ் வரும், அந்த கட்டை வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மட்டன் தள்ளுற மிஷினில் வந்து இப்போ ஒன் சைடு மட்டும் மட்டன் தள்ளுவோம். அது ஏன் மட்டன் தள்ளுவோம், சப்போஸ் வந்து லைட்டாக பெண்டாக இருந்தால் இல்லை ஏதாச்சும் ஒரு ரஃப்பாக ஃபீல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ஆக்குவோம். அது வந்து ஆக்கின பிறகு அடுத்து வந்து நம்ம இந்த பெரிய மிஷினில் போடுவோம். இதான் வந்து அந்த 2 சைடு பிளேனிங் மிஷினு. 2 சைடுமே பிளேனிங் பண்ணுவோம். இதோட ஃபினிஷிங் வந்து ஒரு அக்யூரேசி தரும். நல்லா நம்மளுக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை வந்து நம்ம செட் பண்ணோம்னா அந்த அக்யூரேட்டாக வந்து அந்த எம்எம்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் வந்து 2 சைடுமே பிளேனிங் தரும். மற்ற சைடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்ன மிஷின்ஸ் இருக்கும், அது வந்து ஒன் சைடு மட்டும்தான் பிளேனிங் பண்ணும். நம்ம இடத்துல வந்து எப்படின்னா இந்த மிஷின் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்மளுக்காகவே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து 2 சைடுமே பிளேனிங் பண்ணும். இந்த மிஷின் வந்து தமிழ்நாட்டில் வந்து அம்மட்ட மட்டும்தான் இருக்கும். இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. சீசனிங்லேருந்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கட்டை வரப்போ ஒரு மட்டன் தள்ளுவோம். மட்டன் தள்ளுறப்போ ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட் ஆங்கிள் கிடைக்கப்போ மூளை மட்டத்துக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ அங்கே மட்டன் தள்ளிட்டு வந்தாச்சு. வந்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி ரஃப்பாக ஃபீல் இருக்கும், ஒரு ஆடு ஃபீலாக இருக்கும், ஒரு மரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இது எப்படி ஃபினிஷிங் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த செட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அக்யூரேட்டாக உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிளேனிங் பண்ணி வந்தாச்சு. அந்த மிஷினில் பார்த்துருப்பீங்க எப்படி பிளேனிங் பண்ணியிருக்காங்கன்னு. இதோட மிஷினோட அக்யூரசி எப்படின்னு காமிக்கிறேன். நம்ம 140 mm வச்சுருந்தோம் பாருங்கள். கரெக்டாக இந்த 140 mm இருக்கும். எத்தனை செட் பண்ணுறோமோ அத்தனை நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும். ஒரு 0.5 mm கூட வந்து வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். இப்படி கிடைக்கிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்ம உருப்படியாக நம்ம பொருள் ரெடி பண்ணுறப்ப எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வராமல் கரெக்டாக வந்து அது வந்து ஃப்ரேம் ரெடி ஆகும். டோருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, டோருக்கு வந்து நம்ம பலகா ஜாயின் பண்ணுற செக்ஷன் இது. இது வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து ஹைட்ராலிக் ப்ரெஷர் மிஷினில் வந்து நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். நீங்கள் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டி இருக்கும், கையில் வந்து கிட்டியில் வந்து டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 36 மணி நேரம் அது கிட்டில் டைட் பண்ணி வைக்கணும். மேனுவலாக வைக்கிறப்ப அதோட ப்ரெஷர் கிடைக்காது. இப்போ இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர்னால நம்மளுக்கு என்னன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு காம்பேக்டாக ஒரு ப்ரெஸ் கிடைக்கும். அந்த ப்ரெஸ் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்னா இன் ஃபியூச்சரில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது. அதே மாதிரி நம்ம அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கலாக இருக்கட்டும், பசையாக இருக்கட்டும், அது வந்து ஃபுல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணுறோம். அதனால வந்து கண்டிப்பான முறையில் என்றைக்குமே கம்ப்ளைண்ட்ஸ் வராது. அது கம்ப்ளைண்ட்ஸ் வராத பட்சத்தில் நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து அதிகமாக கிடைக்கும். அதோட லைஃப்
இந்த டோர் பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து 2 இன்ச் ஃபுல் திக்னஸ் வர டோரு. இதே நம்ம கிட்டில வந்து நம்ம வந்து டைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம்லேருந்து 36 மணி நேரம் ஆகும். இதே இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் பண்ணுறப்ப ஒரு 1 ஹவரில் நம்மளுக்கு வந்து ரெடி ப்ராசஸ்க்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரலாம். இப்போ அந்த கேப்பிங்லாம் வந்து எதுவுமே வராதா? கண்டிப்பாக வராது சார். இன் ஃபியூச்சரில் வந்து பல ஜாயிண்ட் விடுறது இல்லை கிராக் ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால தான் இந்த நம்ம ஏர் ப்ளஸ் வந்து ஹைட்ராலிக் மிஷினு இது மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இன் ஃபியூச்சரில் வரவே வராது நம்மளுக்கு. ஓகே சார். இது வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் 1 ஹவரில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பிளேனிங் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து சிஎன்சியில் வந்து டிசைன் ஓட்டுறதுக்காக போயிடலாம். இப்போ இதோட நம்ம சிஎன்சி ஓட்டிட்டோம்னா சிஎன்சி ஓட்டின பிறகு இதோட அவுட்புட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கிறப்ப நம்மளோட டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். டைம் எப்படி சேவ் ஆகும்னா ஒரு 4 மணி நேரத்தில் நம்மளுக்கு வந்து இதோட டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து நம்மளோட வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியமான ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து ஹேண்ட் கார்விங். சில கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு மிஷின் ஒர்க்லாம் வேணாம்ப்பா, எனக்கு கண்டிப்பாக வந்து ஹேண்ட் கார்விங்கில் தான் வேணும். அப்படி சில கஸ்டமர் சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து தாராளமாக வந்து ஹேண்ட் கார்விங் பண்ணி தரோம். நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் அனுபவமிக்க ஒரு கலைஞர்லாம் இருக்காங்க. அந்த கலைஞர் வந்து எப்படி வந்து மேனுவலாக ஒர்க் பண்ணுறாங்க, ஹேண்ட் கார்விங் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து மிஷின்ஸ் இருக்குது, ஹைட்ராலிக் மிஷின்ஸ் நிறையா இருக்குது. மிஷின்லேயே நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிறோம். நில ஜன்னல் இதெல்லாம் மாட்டுறது வந்து நம்ம மிஷின்ஸில் பார்த்துக்குறோம். சில கஸ்டமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து கையிலே பண்ணும்பா, மிஷின்ஸ்லாம் இப்போதைக்கு வேணாம், எனக்கு கையில் பண்ணி கொடுங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 20 வருஷமாக அனுபவிக்கிறதுக்கு ஒரு கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க மூலியமாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நிலலாம் பூராமே கையிலே செய்கிறோம். கையில் செய்கிறப்ப என்ன ஆகும்னா அக்யூரேட்டாக வரும் நல்லா. அதே மாதிரி கொஞ்சம் என்ன ஆகும், டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் எடுத்துக்கிட்டாலும் அதோட சேரை பார்க்குறது செய்கிறது ஒரு பெரிய பெரிய கட்டையெல்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மிஷின்ஸில் ஏற்ற முடியாதாம்மா. ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ இந்த கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 8x5 நம்ம மிஷின்ஸில் ஏற்ற முடியாது. ஸோ வந்து அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கையில் பண்ணுறப்ப அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து வந்து பாலிஷ் செக்ஷன் போவோம். பாலிஷ் எப்படி பண்ணுறாங்க அடுத்தவங்க ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கிறவாங்க. இப்போ வந்து நம்ம சிஎன்சியில் வந்து டோர் வந்து டிசைன் வந்து பண்ணியாச்சு. டிசைன் பண்ணி வந்து அடுத்து வந்து ப்ராசஸ் வந்து இங்கே வரும். இதான் கடைசியான ஃபினிஷிங் டச்சுக்கு வரும். ஃபினிஷிங் டச்சு எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு டோரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பஃபிங் பிடிப்பாங்க. பஃபிங் பிடிச்சிட்டு நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு சீலர் கொட்டி அடிப்பாங்க. அது வந்து ஒயிட் சீலர்னு சொல்லுவாங்க. அந்த சீலர் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் காய வைப்பாங்க. காய வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு சீலர் கோட்டிங் அடிப்பாங்க. அது வந்து இந்த கோட்டிங் தான். இந்த கோட்டிங் அடித்து கிட்டத்தட்ட வந்து நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சிட்டு 4 மணி நேரம் விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்டு திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாலிஷ் வந்து நம்ம கடைசியாக வந்து ஒரு கிளாசி பாலிஷாக இருக்கட்டும் இல்லை மேட் ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அது கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணி தருவோம். இது வந்து பஃபிங் பிடிக்கிற மெத்தடு. இப்படி தான் பஃபிங் பிடிப்பாங்க. ஃபஸ்ட்டு டோர் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பேசிக்கான வந்து ஒரு மெத்தடு வந்து இந்த பஃபிங் பிடிக்கிறது தான். பஃபிங் பிடித்து ஓவராலாக வந்து பிளெயின் வைப்பாங்க. வந்து எம்டி சீலர் அடிப்போம், நம்ம ஒயிட் சீலர் அடிப்போம். இதை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காய வச்சுட்டு நல்லா தேய்ப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு கோட்டு வந்து நம்ம சீலர் அடிப்போம். சீலர் அடித்து அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் காய வச்சுட்டு திருப்பி ஒரு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து வந்து கஸ்டமர் என்ன கேட்டிருக்காங்க, கிளாஸி கேட்டிருக்காங்களோ இல்லை மேட் ஃபினிஷிங் கேட்டிருக்காங்களோ, அது எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து அடிப்போம். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களோட டோர் வந்து அதோட அவுட்புட்டு நல்லா காமிக்கும். அதோட ரிசல்ட் காமிக்கிறப்ப சூப்பராக காமிக்கும். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோரூமில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து சீலர் அடிச்சாச்சு, எல்லாமே தேய்ச்சி எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து அவங்க கஸ்டமர் வந்து ஒரு கிளாஸு கேட்குறாங்க. கிளாஸு கேட்குறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் அடிக்கிறோம். இதை பாருங்கள். இப்போ இதுதான் கிளாஸி பாலிஷு. நம்ம இதை அடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் காய வச்ச பிறகு அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நான் ஷோரூமில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து சிஎன்சி டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. சிஎன்சி டிசைனில் வந்து நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறோம் இல்லை எப்படி அதோட அவுட்புட் வருதுன்னு இதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதிலே வந்து நம்ம ஸ்பெஷலாக வந்து சுரேஷ் டிம்பர்ஸில் வந்து ஹேண்ட் கவரிங் செக்ஷன் நம்ம பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்க கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-45 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. அவங்களோட அனுபவம் தேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு சிலை செய்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலேருந்து வர்றவங்க அவங்கள்ட்ட நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தாலும், சப்போஸ் இல்லை ஒரு ஃபோட்டோ நம்மளோட ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் காமிக்க, உங்கள் குலதெய்வமாக இருக்கட்டும் இல்லை வேறு மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் காமிச்சாலும் அந்த மாதிரி அதோட அவுட்புட் எப்படி இருக்கோ, ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் காமிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்துட்டு நம்மகிட்ட வந்து ஒரு திருக்கல்யாணம் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. அதோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வரைஞ்சி அவர் கையிலே வந்து டோட்டலாக வந்து இப்படி வடிவமைக்கிறான்னு பாருங்கள். அவரோட கைவண்ணத்தை பாருங்கள். இது கிட்டத்தட்ட பண்ணுறதுக்கு ஒரு மாதம் கிட்ட அவங்க எடுத்துக்கிட்டாங்க டைம். இந்த ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், இந்த சின்ன மைனூட்டாக வரும். இதே நீங்கள் சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு டிசைன்ஸ் வராது கண்டிப்பாக. இது ஒவ்வொரு டிசைன்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் வந்து ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி அந்த சின்ன ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் அது கரெக்ட் பண்ணி அதோட எம்போசிங்காக எவ்வளோ எம்போசிங்கை பண்ண முடியுமோ அது வெளியே எடுத்து காமிப்பாங்க. இதோட அவுட்புட் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி ஒரு கல்லில் எப்படி செதுக்கியிருக்காங்களோ அதை விட பல மடங்கு அதிகம்
நம்ம வந்து இந்த மரத்தில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இது நம்ம சுரேஷ் டிம்பர்ஸில் மட்டும்தான் பண்ணுவோம். இது மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ வந்து இது இல்லாமல் வந்து நம்ம யாழியாக இருக்கட்டும், தூணாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலையாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் பண்ணிக்கிருக்கோம். இப்போ இந்த யாழியே பாருங்களேன், எவ்வளோ நம்ம எம்போசிங்காக காமிக்க முடியுமோ, எவ்வளோ டீட்டெயில்ஸை வெளியே எடுக்க முடியுமோ அதை பூராமே எடுத்துருக்கான். இது பூராமே கையில் மட்டும்தான் பண்ண முடியும். சிஎன்சிலையும் பண்ணலாம், பட் வந்து இவ்வளோ அவுட்புட் கிடைக்காது. இதோட ரிசல்ட் வந்து பார்க்கணும்னா நீங்கள் நம்மளோட ஹேண்ட் கார்விங் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஹேண்ட் கார்விங் வந்து நம்ம சுரேஷ் டிம்பர்ஸில் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அந்த கலைஞரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இது பூராமே அவுட்புட் வெளியே எடுத்துக்கிறோம். இதை வச்சு நம்ம நிறைய கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட்டாக கிடைக்குது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாக கிடைக்குது. இது இல்லாமல் ஒரு நம்மகிட்ட ஒரு அஷ்டலட்சுமி டோர் இருக்குது, அதை காமிக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து இது அஷ்டலட்சுமி டோர். அதே கஸ்டமர் வந்து இந்த அஷ்டலட்சுமி ஒரு 8 அடி டோர் கேட்டுறாங்க. நார்மலாக எல்லாரும் வந்து 7 அடி டோர் தான் போடுவாங்க. நம்ம 8 அடி டோர் போட்டிருக்கோம். இதில் ஒவ்வொரு பலகாயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அஷ்டலட்சுமியும் பாருங்கள், எத்தனை ஒவ்வொரு லட்சுமியும் எவ்வளோ டீட்டெயில்டாக ஒவ்வொரு சின்ன சின்ன மைனூட்டாக அந்த ஜுவல்லரிஸாக இருக்கட்டும், இல்லை கையில் வச்சிருக்க ஆயுதமாக இருக்கட்டும், இல்லை அதோட மகரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் எவ்வளோ மைனூட்டாக வந்து அவங்க செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒரு கல்லில் எப்படி சிற்பி செதுக்குறாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக வந்து இவர் வந்து செதுக்கி வெளியோட காமிச்சிருக்காரு. அது ஒரு தெய்வ கலையாக பாருங்கள், தெய்வ கடாச்சம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து எப்படி ஒரு வெளியே எடுத்திருக்காங்க பாருங்கள். அந்த சிலை பார்க்க ஒரு தத்ரூபமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்போசிங்காக இருக்குது, எவ்வளோ டெப்த்தாக இறக்கிருக்காங்க, எல்லாருமே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது அல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் வந்து நிறையாவது உங்கள்கிட்ட வந்து வேறு சாமியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு ஏதாச்சும் ஒரு படமாக இருக்கட்டும், சில வந்து யானை இருப்பா கேட்பாங்க, இல்லை இதாக நம்ம நீங்கள் எந்த விதமான டிசைன்ஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரதுக்கு ரெடியாக இருக்கும். வணக்கம். இப்போ வந்து நம்மளுடைய மரங்கள் வந்து என்னென்ன ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கீங்கன்னா ரெடிமேட் ஷோரூம் வந்திருக்கீங்க. உள்ள ஒரு நிலையை வந்து மரமாக எடுத்து எப்படி காய வச்சு ஒரு பொருளாக உருவாக்கி கடைசியில் ஃபினிஷிங் வந்து எந்த மாதிரி கிடைக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம கிளாசிக் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடி, அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி இருக்க நிலம் வந்து டோரில் வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு சிவன் பார்வதி குடும்பங்கள், முருகன், விநாயகர் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிவுட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டெப் வச்சிருப்போம். அந்த அனிவுட்லேயே பார்த்தீங்கன்னா யூனிக்கான டிசைன்ஸ் வந்து ஃப்ளவர் டிசைனாக இருக்கட்டும், இந்த நிலையில் வர டிசைனாக இருக்கட்டும், ஒவ்வொரு அடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் டிசைனு. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அன்னப்பச்சி, அதுக்கு மேலே காமதேனு டிசைன், அதுக்கப்புறம் கஜ யானைகள், கஜமுக யானை இருக்குது. இதில் வந்து கடசல் குச்சினால் செஞ்ச குச்சிகள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து செட்டிநாடு டைப்பில் இருக்குன்றதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாகபந்தம் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸாக கேட்குற கஸ்டமருக்கு வந்து நாகபந்தம் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரெடிஷனலாக கீழ்ப்படி வேணுன்றவங்களுக்கு கீழ்ப்படி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமர் வந்து எந்த மாதிரி விரும்புகிறாங்களோ அவங்க டிசைனுக்கு ஏற்றாப்புல ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப யூனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பர்மாட்டிக்கில் பண்ணியிருக்கோம். ஹைட்டு வந்து 7 அடி இருக்கும், அகலம் வந்து 6 அடி இருக்கும். கொஞ்சம் சிம்பிளான டிசைன்ஸ் வந்து நம்ம அனிவுட்டில் கொடுத்துருக்கோம். டோர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய பெரிய மண்டபங்கள், கொஞ்சம் கமர்ஷியல் பர்பஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெனின் டீக்கில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். இந்த மாடல் வந்து நமக்கு அதிக மூவ்மெண்ட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க தூண்கள் மாடல் இருக்கும். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகபந்தம் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம். டோர் வந்து டபுள் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். கஜமுக யானைகள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இதுலையுமே இன்னும் நம்ம பெயிண்டிங் பண்ணி இன்னும் நம்ம சிறப்பாக கொண்டு வரலாம். அதே மாதிரி மேலே வர இந்த நிலக்கட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம லைட்டிங் கொடுக்குறாலும் கொடுக்கலாம், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கீழே வர கட்டையிலையும் பார்த்தீங்கன்னா டிசைன் கொடுத்துருக்கோம். அதுபோக நாகபந்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனையடி சாஸ்திர பிரகாரம் அடிச்சிருக்கோம். வந்து இந்த ஷோரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்மாட்டிக்கு ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பர்மாட்டிக்கலான நிலை கதவு ஜன்னல் கஸ்டமைஸாக பண்ணி வச்சிருக்கோம். பெயிண்டிங் பண்ணாமே வச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாடலுமே உங்களுக்கு காமிக்கிறோம். எவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டோர்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, அனிவுட் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து பாருங்கள். எஸ்எஸ் கிரில் கொடுத்துருக்கோம். அட்டாச் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே அட்டாச். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாவை விளக்கு ஏற்றுற மாதிரி ஒரு சதுர பலகை கொடுத்துருக்கோம். கீழ்ப்படி கொடுத்துருக்கோம். டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸில் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. வந்து நம்ம வந்து பெட்ரூம் நிலைகள் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜன்னல்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா தேக்கினாலான ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்டீரியர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பழைய காலத்தில் கம்பகட்ட கதவுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாடல் டிசைன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹைட் அதிகமான இப்போ ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணக்கூடிய 11 அடி இந்த மாதிரி நிலைகள் வந்து நிறைய வச்சிருக்கோம். ஒவ்வொரு டிசைன்ஸும் பொறுமையாக பாருங்கள். நல்லா யூனிக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் இங்கே எலுமலை ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளின் தரமும் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவீங்க. அந்த அளவுக்கு அனைத்து விஷயங்களும் வந்து இங்கே வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்கள் கனவு இல்லங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் வீடு கட்டுறதுக்கு நல்ல பொருள் கடைக்கு நிலக்கதவு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுரேஷ் டிம்பர்ஸை ஒன்ஸ் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து. சார், இந்த நிலை பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி மாடலில் பண்ணியிருப்போம்.
முன்னாடி பார்த்தீங்கன்னா பில்லர் கொடுத்துருப்போம். கீழே இந்த கீழ்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வரைக்கும் கீழ்படி கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டைப் கொடுத்து அது மேலே ஒரு பில்லர் கொடுத்துருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் கார்விங்கில் பண்ணியிருப்போம். இது முழுக்க பார்டர் பர்மா டீக்வுட்ல பண்ணியிருக்கோம். அந்த மரத்தோட அந்த கார்விங்ஸ் வந்து நல்லா டெப்த்தாகவும் நல்லா எம்போசிங்காகவும் ஃபினிஷிங் ரொம்ப அற்புதமாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காடி மாதிரி ஒரு கார்விங் டிசைன் மட்டும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இங்கேருந்து கீழே ஒரு ஸ்டெப் கொடுத்து மேலே ஒரு பில்லர் ஆகும். இதில் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்பாக கொடுத்து அந்த கடைசியில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்ச் மட்டும் கொடுத்து கீழே வந்து நல்லா பூ டிசைனு இந்த நிலக்கட்டையிலே ஒரு நல்ல ஹேண்ட் காரிங்கில் ஒரு டிசைன் கொடுத்துருப்போம். இதுவும் அந்த மினி பெருமா மரத்தில் ஒரு அற்புதமான டிசைனாக நம்ம கொடுத்துருக்கோம் சார். சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 6x4 திக்னஸ். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நிலையெல்லாம் வந்து சைஸ் திக்னஸ் வந்து பெரிய சைஸில் பண்ணியிருப்போம். இது 6x4 திக்னஸில் ஒரு 3 ஸ்டெப் அணிவிட்டு கொடுத்துருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா சூரிய பலகையில் வந்து இந்த மாதிரி கடசல் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு சின்ன தூண் மாதிரி கொடுத்து கஜலட்சுமி 2 பக்கம் கஜமுகம் கொடுத்துருப்போம். பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸில் நல்லா ஒரு ராயலாக ஒரு ரிச்சாக இருக்கும். இதை வந்து ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்ட் அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருப்போம். ரொம்ப டிசைன்ஸ் அதிகமாக இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். நார்மல் 6x4 திக்னஸ் தான், 7 அடி உயரம் 3 அடி அகலத்தில் பண்ணியிருப்போம். மேலே வந்து டாப்பில் ஒரு சின்ன ஆர்ச் டிசைன் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருப்போம். சரி, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக இருக்கும். நில கதவு எல்லாம் செட்டாக இருக்கும். டோரில் மட்டும் பல டிசைன்ஸ் இருக்கு. நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. பிராஸ் மாடல் இருக்கு, பிராஸ் கோட்டிங் இருக்கு, அது போக சிஎன்சி கார்விங் இருக்கு, ஹேண்ட் கார்விங் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அது போக பழைய மாடல் இந்த கம்ப கதவு மாடல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கம்ப கதவு மாடல்கள் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே நிறைய டபுள் டோர் கோயில் கதவுகள். நீங்க என்ன மாதிரி மாடல்ல என்ன டிசைன்ஸ் கேட்டாலும் நம்மளால பண்ணி கொடுக்க முடியும் சார். சரி, இந்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கார்விங்கில் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து ஒரு யானை அந்த மரத்தில் இருக்க கிளையை உடைச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு உருவத்தில் ஒரு கற்பனையில் கொடுத்துருப்போம். இப்போ இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா மற்ற இதை விட இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே டெப்த்தே கொடுத்துருப்போம். இந்த கார்விங்கில் வந்து டெப்த்து வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கறதுனால தான் இந்த அவுட்லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தெரியும். ஓவராலாக இந்த ஃபினிஷிங் பாருங்க. மேலே அந்த விநாயகர் 2 பக்கம் அந்த கஜமுகம் ரொம்ப பார்க்கறதுக்கே நல்லா ஒரு அற்புதமான ஒரு யூனிக்கான டிசைனாக இருக்கும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கார்விங்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர்ஸ் மாடல். இப்போ எனக்கு வந்து டிசைன்ஸ்லாம் பிடிக்காது, எனக்கு கார்விங்ஸ்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ காடி மாதிரி இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஆனால் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி கஸ்டமர்ஸுக்கு தனியாக நிறைய மாடல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு டிசைன்ஸே இல்லாமல் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன டிசைனால இந்த நிலையை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ டோரில் வந்து கார்விங் பண்ணாமல் பிராஸில் ஒரிஜினல் பிராஸில் ஒரு மயில் மாதிரி ஒரு டிசைனு, அந்த டிசைனை வந்து நம்ம டோரில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிலையை சுற்றி ஒரு பார்டர் கொடுத்துருப்போம். இது வந்து காஸ்ட் வைஸாக கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ பட்ஜெட்டில் மீடியமான பட்ஜெட்லேயே எனக்கு இதே மாடல் வேணும் அப்படின்னா இந்த இதில் உட்லேயே இதே மாதிரி டிசைன் கொடுத்து பெயிண்டிங் மட்டும் நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். சார், இது வந்து ஒரு சிங்கம் உருவத்தை நம்ம டோரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இது ஹேண்ட் கார்விங்கில் பண்ணியிருக்கோம். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாரு, என்னோட வீட்டில் வந்து சிங்கம் வந்து டோரில் எம்போசிங்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காகவே ஒரு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய கஸ்டமைஸ் ஆர்டர் நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ராஜநிலைகள் கதவுகள் என்ன வேணும்னாலும் எந்த மாதிரி மாடலில் வேணும்னாலும் நம்ம சுரேஷ் டிம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வுட்டு எடுக்கணும், எப்படி சைஸாக கட் பண்ணுறாங்க, எப்படி பிளானிங் பண்ணுறாங்க, எப்படி சீசனிங் பண்ணுறோம். ஸோ அது போக எங்களோட ஷோரூமில் வந்து ப்ராடக்டாகவும் பார்த்துருப்பீங்க, நல்லா கதவு சின்ன நிறையா டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஒன் ஆஃப் த எங்களுக்கு வந்து ஃபர்னிச்சரோட ஒன் ஆஃப் த ஷோரூம் தான் இது. ஸோ இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸ்க்கு மட்டுமே நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஷோரூம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வாங்க இதில் எந்த மாதிரியான எவ்வளோ வெரைட்டிஸ் நாங்கள் வச்சுருக்கோம், ஸோ எவ்வளோ டிசைன் கலெக்ஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ரீமியம் டீக்வுட்டில் கார்விங்கில் பண்ணது. ஸோ இது குஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாமே பிராண்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு ஒரு ராஜ கம்பீரம் ராஜ தோரணம் இருக்கும். இந்த சோஃபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராயல் லுக்காக இருக்குது. ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன். எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்ஸு. ஓகேங்களா? ஃபுல் டீக்வுட்டா? ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் டீக்வுட்டால் மட்டும்தான் நாங்கள் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட சுரேஷ் டிம்பர்ஸ்னு எடுத்தாலே ஒன்லி குவாலிட்டி டீக்வுட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லவுட் மாடல்னு வாங்க. அதாவது குஷன் இல்லாமல் டீக்வுட்லேயும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். பேக் சப்போர்ட்டோட இருக்கும் இல்லையா? பேக் சப்போர்ட்டோட இருக்கும். ப்ளஸ் அதோட ஹேண்ட் சப்போர்ட் இருக்கும். நம்ம ஹேண்ட் இங்கே வச்சாலும் உட்காந்துனே அப்படியே ரிலாக்ஸாக ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும் இங்கே உட்காந்து இருக்கிற. எல்லாமே நல்லா ஹெவியாக போட்டுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்னஸோடு தான் நம்ம பண்ணியிருப்போம். யானை தந்தத்தை ஒரு மாடிஃபையாக வச்சு நம்ம ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருப்போம் 3+1+ஸில். ஸோ பார்க்கவே இது நல்ல ஒரு லுக் வைஸ் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அந்த யானை தந்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆஃபீஸ் பர்பஸ்க்கு வீட்டிலே சிட் அவுட்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு என்ட்ரன்ஸ் எலிவேஷன்ல எல்லாம் போட்டு வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கவே ஒரு லுக் வைஸ் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம். எல்லாத்துக்கும் பிடிச்சது ஊஞ்சல். அந்த ஒரு ஊஞ்சலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீக்வுட்லேயே நம்ம பண்ணியிருக்கோங்க. ஸோ உங்கள் பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி முடியும் உட்காந்து தூரி ஆடுற முடி இது எங்கள் தாத்தா வாங்கி போட்டது, இது எங்கள் கொள்ளு தாத்தா வாங்கி போட்டதுன்ற மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு இது இருக்கும்.
ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க நம்ம அந்த செயின் எதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். பிராஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த திவான் சைட் சோஃபா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டீக்குட்டில் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க நம்ம குஷனும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்டட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லி டீக்குட் தான் இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செயின் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ரிலாக்ஸாக நம்ம தாத்தா வந்து உட்காந்து எடுத்து கொடுத்தோம்னா அப்பாடா இது அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குடான்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த ஈஸி சேர் இது பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டு, இது ஃபுல்லி டீக்குட்டுங்க, ஒரிஜினல் ப்ரீமியம் டீக்குட்டில் பண்ண காட்டு, வேறு எதுவுமே மிக்ஸ் ஆகிருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டீக்குட்டில் நம்ம பண்ணதுங்க. ஸோ இது வாங்கி போட்டோம்னாலும் நான் சொல்லுவேன் எப்பயுமே பரம்பரை தாண்டி வளைக்கணும், பரம்பரை தாண்டி பேர் சொல்லணும்னு சொல்லி அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்குட்டில் பண்ணதுங்க. இது குஷனோட இது வந்து ஃபுல் கார்னர் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஷீட்டிங்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நல்லா ஒரு படுக்கணும் ரிலாக்ஸ் பண்ணணும்னாலும் ஒரு சைடு வந்து படுத்துங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போ எங்களில் ஒரு பெஸ்ட்டு அது ஒன்று தான். இப்போ சில பேர் வந்து இதே மாடல் டிசைன்ஸ் வேணும், பட் என்னோட ஹால் சின்னதாக இருக்குது அப்படின்னா எங்களோட ஃபர்னிச்சர் எக்ஸ்பர்ட் வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஸ்பேசஸ் அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாடல்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயுமே உங்களுக்கு மேபி இருக்காது. ஸோ நாங்கள் வந்து இந்த மாடலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் உங்களுக்கு அங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இதே டிசைனை நாங்கள் உங்களுக்கு அதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தோம் டிசைன்ஸ் இல்லை கலெக்ஷன்ஸ் இல்லைன்ற வார்த்தையே நம்ம வாயிலேருந்து வந்துடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட அப்கமிங் டிசைன்ஸும் வந்துகிட்டே இருக்கும், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் நம்மகிட்ட இருக்கும். கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு மாடல் லைக் கேரளா ஸ்டைல் மாடல்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இங்கே எதுவுமே ப்ளேவுட்டோ மற்ற எந்த வுட்டுமே இருக்காது. நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே ஃபுல்லி டீக்குட்டில் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்கே கார்னராக இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இன்னும் நம்மளோட திங்ஸ் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த ஒரு ஸ்பேசஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாகவும் நம்ம கெஸ்ட் வந்து இப்படி வந்து உட்காந்து நம்ம பேசுகிறப்போ அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக நம்ம இதை கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப ஸ்பேசியஸும் நம்ம பிடிக்கக்கூடாது, ஒரு அளவுக்கு இருக்கணும் அப்படின்றப்போ ஒரு காம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஒரு மாடல்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இந்த கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு கார்னர் யூனிக்னஸ் ஐடியாஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அதை எடுத்துட்டோம்னா அது சிங்கிளாக நம்ம யூஸ் பண்ணலாம், த்ரீ செட்டாகவும் யூஸ் பண்ணலாம், கார்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்பேசிக்ஸ் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக டீக்குட்டில் ஹேண்ட் கார்விங்கில் பண்ண பூஜா ரூம்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போன ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற அந்த கலசத்தில் இருந்த அந்த கோபுரம் முதற்கொண்டு இடல் கொடுத்துருக்க அந்த யாழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயில் ஃபீல் கொண்டு வரும். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு கோயிலை வச்சு கும்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம அந்த பூஜா ரூம்ஸ். அதே மாதிரி இதில் கொடுத்துருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹேண்ட்மேட்ஸில் ஹேண்ட் கார்விங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லியுமே டீக்குட் ஒரிஜினல் டீக்குட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே வுட்டை எடுத்து இந்த செயின் மாடல் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒரே வுட்டில் நம்ம செதுக்கி இருக்கோம். இந்த எங்களோட ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்பெண்டருமே மினிமம் 30 to 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கார்பெண்டர் ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டத்தை தான் அவங்களால பண்ண முடியும். ஆள் நிறைய இருக்கிறவங்களால இந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை வந்து கொண்டு வர முடியாது. ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்பெண்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸான 3 to 40 years பரம்பரையாக இந்த வேலை பார்க்குறவங்கள வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களால் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டும் நல்ல யூனிக்கான டிசைன்ஸும் நீங்கள் எந்த மாதிரியான டிசைன்ஸ் கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியுது. ஸோ அதுக்கு சாம்பிள்ஸ் தான் இங்கே நீங்கள் நிறைய கலெக்ஷன் எங்கள் ஷோரூமில் பார்த்துருப்பீங்க. டீக்குட் டோர்ஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம், ஃபர்னிச்சர்ஸில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் அவ்வளோ யூனிக்னஸாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிளையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டீக்குட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒவ்வொன்றும் ஒரு மாடல்ஸில் யூனிக்காக பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் செக்ஷனு. கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த கார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் ப்ரீமியம் டீக்குட்ஸில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். கார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்விங், மிஷின் கார்விங்ஸ்னு சொல்லி மல்டிபிள் டிசைன்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ க்யூன் சைஸ்லேருந்து கிங் சைஸ் முடியும் ஆல் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த கார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்விங் கொடுத்து நல்ல டிசைன்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நிறைய வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கார்ட்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் மாடல் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டீக்குட் ப்ரீமியம் டீக்குட்ஸில் மட்டும்தான் நம்ம எல்லா கார்ட்ஸுமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கடைசல் டிசைன்ஸில் கொடுத்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மெட்டில் நம்ம கொடுத்துருப்போம். டீக்குட்டில் டைனிங் டேபிளையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா டிசைன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடல் போட்ட ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் கல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டகன் டைப்பில் இருக்கிற டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற அந்த டிசைன்ஸில் இருக்கிற அந்த ரேகையெல்லாம் பாருங்களேன்,
கிரெயின்ஸ்லாம் எவ்வளோ நேச்சுரலிட்டிக்காக தெரியுதுன்னு. ஸோ இதுதான் டீக்கோட வுட்டோட குவாலிட்டியே இந்த கிரெயின்ஸ் தான். டீக்கோட டைனிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீக்கோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டோன் வச்ச மாதிரி டிசைன்ஸும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாக்ஸ் டைப்பில் கொடுத்த மாதிரியும் மேலே ஸ்டோன் வச்சுமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸில் மல்டிபிள் டிசைன்ஸில் நாங்கள் வந்து எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி நம்ம டீக்கூட்டு இறக்குறோம், ஸோ எப்படி கட்டிங் பண்ணுறோம், எந்த மாதிரி சீசனிங் பண்ணுறோம், ஸோ எந்த மாதிரியான ப்ராசஸிங்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுபோக எங்களோட ஷோரூமில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் டீக்கூட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஹேண்ட் கார்விங்லாம் எப்படி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மல்டி வெரைட்டி ஆஃப் ஹேண்ட் கார்விங் டிசைன்ஸு ரெடிமேடாகவும் நீங்கள் அங்கே வந்து பார்த்துருப்பீங்க. ராஜநிலைகள், டோர்ஸு, கம்பக்கட்ட கதவு டிசைன்ஸு, ஸோ ட்ரெடிஷ்னலை ஞாபகப்படுத்துகிற மாதிரியும் சரி, இல்லை இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற டிசைன்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்கள் அவுட்லெட் வந்து நம்ம ஷோரூம்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது போக கஸ்டமைஸ்டாக எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வேணும், ஆன்லைன்லேருந்து ஒரு டிசைன்ஸ் எடுத்து காமிச்சு இந்த டிசைன்ஸ் தான் நீங்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஸோ அதையும் நாங்கள் கஸ்டமைஸ்டாகவும் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்ககிட்ட இருக்கிற கார்பெண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கார்பெண்டர்ஸ் வச்சு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரியான டிசைன்ஸ் கேட்டாலும் எங்களால் அக்யூரேட்டாக அதே மாதிரி ஹேண்ட் கார்விங்லையும் கொடுக்க முடியும், சிஎன்சிலையும் எங்களால் கொடுக்க முடியும். மெயின் ஹேண்ட் கார்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற எல்லாருமே தேர், கோயிலுக்கு தேவையான சிலை, இந்த மாதிரி செய்கிற கார்பெண்டர்ஸ் தான் நம்மக்கிட்ட வந்து டீக்கூட் உங்கள் வீட்டுக்கான நிலக்கதவு, ஜன்னல்ஸ், கார்விங்ஸ் எல்லாமே ஹேண்ட் கார்விங்கில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எங்ககிட்ட இருக்க வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே ஃபுல்லி டீக்கூட்டில் மட்டும்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தாக இருக்கணும், அது டீக்கூட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டிய ஒரே இடம் நம்ம சுரேஷ் டிம்பர்ஸ் மட்டும்தான். உங்கள் வீட்டுக்கு தேவையான நில, கதவு, ஜன்னல், ஃபர்னிச்சர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கூட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 40+ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் எலுமலையில் இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இது போக நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக 50+ பிரான்ச்சஸும் நம்மளுக்கு இருக்குங்க.